சில மாதங்களாக நான் அறிவாலயத்தில் இருந்து கொண்டு உடன்பிறப்பே வா என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து தனித்தனியாக ஒன் டு ஒன் என்று சொல்வார்களே, தனித்தனியாக தொகுதி வாரியாக அந்த நிர்வாகிகள் எல்லாம் அழைத்து நேர்காணல் நடத்தி கொண்டிருக்கிறேன், ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஆய்வு செய்கிறத வெளிப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சிய நம்பிக்கைய நான் தெம்பா பணியாற்ற எனக்கு அதற்கு ஊக்கமாக வந்து கொண்டிருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரையில் ஏறக்குறைய 80 தொகுதிகளை முடிச்சிருக்கிறேன். விரைவில் 234 தொகுதியில நான் முடிப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு, அதை முடித்தே தீருவேன். அது ஒரு பக்கம். 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் கவனித்து பார்க்கலாம். ஒரு பக்கம் ஆட்சி பணி, அரசு விழாக்கள், சுற்றுப்பயணங்கள், நாள்தோறும் புதிய புதிய திட்டங்கள் என்ற அறிவிப்பு, இது ஒரு பக்கம். அதே போல கட்சி பணி என்று எடுத்துக்கொண்டால், உதாரணத்துக்கு சொல்லணுமா, நேற்று ஞாயிறு அன்றைக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் மாவட்ட செயலாளர் கூட்டம் காணொலி காட்சி மூலமாக நடத்தினேன். அதற்கு பின்னால வாக்காளர் திருத்த பட்டியல் பணிகளை பற்றி நடைபெறவிருக்கக்கூடிய எஸ்ஐஆருக்கு எதிரான அந்த பிரச்சனை, நாளை தினம் நாம் நடத்த இருக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டம், எஸ்ஐஆரை கண்டிச்சு, ஆக அதை பற்றி எடுத்து சொல்வதற்காக நேற்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் கலந்து பேசினேன். அதை எப்படி நடத்த வேண்டும் என்று நம்முடைய கூட்டணி சார்பில் நடத்த இருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறேன்.